ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக எப்படி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற சிம்பிள் ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஆர்டினோ, அல்ட்ராசோனிக் சென்சார், எல்இடி 7 எடுத்துங்க, ரெசிஸ்டர் 1K ஓம், ஜம்பர் ஒயர்ஸ், பிரெட் போர்டு. இந்த பொருள் அவங்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துங்க. நீங்கள் பிரெட் போர்டு எடுத்து எல்இடியில் மைனஸ் அந்த சைடும் ப்ளஸ் இந்த சைடும் கனெக்ட் பண்ணிங்க. பிரெட் போர்டில் இதே மாதிரி எல்லா எல்இடியும் கனெக்ட் பண்ணிங்க வரிசையாக. 7 எல்இடி ஃப்ரெண்ட்ஸ், எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எல்இடி. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரெசிஸ்டர் எடுத்துங்க. 1K ஓம் ரெசிஸ்டர் 7 எடுத்து ப்ளஸ்ஸோட எண்டில் கனெக்ட் பண்ணுங்க ரெசிஸ்டர். ஏழையும் கனெக்ட் பண்ணிடுங்க, 7 எல்இடிக்கும். ஓகே, 7க்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்துங்க. அதில் ஜம்பர் ஒயர் 4 ஜம்பர் ஒயர், மேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர் கனெக்ட் பண்ணிங்க. அல்ட்ராசோனிக் சென்சாரில் 4 பின் இருக்கும். விசிசி, கிரவுண்டு, ட்ரிகரு, எக்கோ பின் 4 பின் இருக்கும். 4லையும் கனெக்ட் பண்ணிங்க. ஜம்பர் ஒயர் சிஎல் ஜம்பர் ஒயர் எடுத்துங்க. ரெசிஸ்டர் எண்டில் கனெக்ட் பண்ணுங்க, 7 ரெசிஸ்டர் எண்டுலையும். மேல் டு மேல் ஜம்பர் ஒயர் 7 எல்இடி கனெக்ட் பண்ணுற ஜம்பர் ஒயர் வந்து 7மே மேல் டு மேல் ஜம்பர் ஒயராக எடுத்துங்க. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது எல்இடி மைனஸ் ஹோல்மே எல்லா எல்இடியும் மொத்தமாக சேர்த்து ஒரு கிரவுண்டு வரும், அதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க. அல்ட்ராசோனிக் சென்சார் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துங்க. அதில் க்ளூ அப்ளை பண்ணி பிரெட் போர்டில் ஒட்டிடுங்க. ஒட்டியாச்சு. அடுத்து அல்ட்ராசோனிக் சென்சார் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி அதிலே ஒட்டுங்க. நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. ஓகே, ஒட்டியாச்சு. அடுத்து ஆர்டினோ போர்டு எடுத்துங்க. அதில் அல்ட்ராசோனிக் சென்சார் 4 பின்னையும் கனெக்ட் பண்ணுங்க. விசிசி எல்லோ பின் 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்த கிரவுண்டு ப்ரௌன் கலர் பின்னு, அதை ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணுங்க கிரவுண்டில். அடுத்த பாக்கி 2 பின்னு வந்து ட்ரிகர் பின்னு அண்ட் எக்கோ பின். ட்ரிகர் பின் வந்து 11th பின்னு, அடுத்தது எக்கோ பின் வந்து 12th பின்னு. 4மே கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து
அடுத்து எல்இடி பின்னை எடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது பின்லேருந்து வரிசையாக கனெக்ட் பண்ணுங்கள். எல்லா எல்இடியும் வரிசையாக கனெக்ட் பண்ணுங்கள். சர்க்யூட் டயக்ராம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. பி டைப் கேபிள் எடுத்து ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணுங்கள். இன்னும் 2 லேப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். கோட் அப்லோட் பண்ணணும். கோடு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. கம்பைல் டன் கம்பைலிங் வந்துருச்சு. அடுத்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே, டன் அப்லோடிங் வந்துருச்சு. அடுத்த லேப்லேருந்து அந்த பின்னை கழட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க செக் பண்ணி பார்ப்போம். சென்டிமீட்டர். அடுத்த எல்இடி எரியும் போது அடுத்த 25 சென்டிமீட்டர். அடுத்த 20 சென்டிமீட்டர். 15 சென்டிமீட்டர். அடுத்தது 10 சென்டிமீட்டர். அடுத்த கடைசியாக 5 சென்டிமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணிடுங்க. கட் பண்ணுறாங்க.